ஆதித்யா, வெல்கம் டு அவர் வேலண்டைன்ஸ் டே சீரிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் லிட்டரேச்சர்ல இருக்கிற 5 சிறந்த காதல் கதைகள பார்க்க போறோம். இது ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 5 கதைகள. 5 கதைகளுக்குமே மையமா போறது காதல் அப்படிங்கிற விஷயம் தான். ஐம்பெரும் காப்பியங்கள பத்தி நம்ம ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கும். பட் இதுல அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் எப்படி அந்த ஐம்பெரும் காப்பியங்களோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப் போறேன். அண்ட் நான் வேலண்டைன்ஸ் டே சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். நம்ம திருக்குறள்ல இருக்க காமத்து பல பத்தி 10 ரொமான்டிக் ஃபேக்ட்ஸ் பேசியிருக்கோம். அப்புறம் தமிழ் புத்தகங்கள மூவிஸா மாத்துனத பத்தியும் ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டைரக்ட்லி கோ அஹெட் அண்ட் செக் இட் அவுட். அண்ட் நான் இன்னைக்கு ஒரு உரைநடை வெர்ஷன் லைப்ரரியில இருந்து எடுத்த ஒரு உரைநடை வெர்ஷன் தான் ரெஃபரன்ஸா வச்சு நான் இதுக்கு பேசியிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் நம்ம வளையாபதி குண்டலகேசில நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ ஐம்பெரும் காப்பியங்களோட பேர் சொல்லிடுறேன் முதல்ல. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நமக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஓரளவுக்கு ஒரு அவுட்லைனா தெரியும். ஸோ நம்ம ஆர்டரை மாத்தி பேசலாம் அப்படின்னா, பட் இதோட ஆர்டர் நம்ம மாத்தி பேசக்கூடாது. அதுக்குடைய ரீசனே நான் அந்த வீடியோலயே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் எழுதினது இளங்கோவடிகள். நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல இதோடைய கதை தெரிஞ்சிருக்கும். இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒரு ராஜா இல்லாம ஒரு பெரிய ஆள், ஒரு வணிகரோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இல்லாம ஒரு சாதாரண மனுஷனை மையப்படுத்தின கதை இது அப்படிங்கறதுனால குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. மாசாத்துவல், மாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க. வணிகர்கள் அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்லயுமே நிறைய வணிகர்கள் வருவாங்க. ஸோ அந்த வார்த்தையோட அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். நிறைய பெரிய அளவுல வாணிபம் பண்றவங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க, நல்லா கையில காசு பழக்கம் இருக்கிறவங்க தான் வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசாத்துவன் அப்படிங்கிறவரோட மகன் கோவலன், மாநாயகன் அப்படிங்கிறவருடைய மகள் கண்ணகி. 2 பேருமே பெரிய பெரிய மெர்ச்சன்ட்ஸா இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேர் பிள்ளைங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப சரி நம்ம கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேருமே தனியா ஒரு இடத்துல போய் நல்லபடியா இல்லறத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துருது அப்படின்னா, கோவலன் மாதவி அப்படின்ற ஒரு ஆடல் அரசி. அவங்க டான்சர். அதாவது அந்த இடத்திலே சிறந்த டான்சர் அவங்க தான். அவங்க நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க இல்லாத ஒரு டான்ஸ் இதுவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கும் அங்க. சோ இவங்க அவங்களுடைய டான்ஸை பார்த்து இனிஷியலி மயங்குறாங்க. இவங்க கையில ஒரு மாலை வச்சிருக்காங்க. அந்த மாலையை கோவலன் வாங்கிடுறாரு. சோ மாதவியும் கோவலனும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பா ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை இளங்கோவடிகள் சார் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வழக்கம் போலவே எல்லா ஆத்தர்ஸையும் சார்னே சொல்லிடுறேன். தட் வுட் பி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் இளங்கோவடிகள் சார் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ ஒரு ஈவினிங்குங்க கண்ணகி கோவலனை காணுமே, என்ன போனவனை இன்னும் காணும், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவர் அங்க மாதவியோட சந்தோஷமா இருப்பாரு இல்லைங்களா? ஒரே ஈவினிங் தாங்க. அந்த ஈவினிங்கோடைய அந்த நிலாவை பாக்குறப்ப, அந்த சூரியன் மறையறத பாக்குறப்ப கண்ணகிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு. அதே மாதவி அந்த சைட்ல அந்த ஈவினிங்கையும் அந்த நிலாவையும் பாக்குறப்ப, எவ்வளவு ஒரு அருமையான நேரம். இந்த நேரம் இப்படியே எனக்கு நிலைச்சு நிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ ஒரே டைம் 2 பேர் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் ஒரு கட்டத்துல இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது பாண்டிய நாட்டுல. அந்த கதை மதுரையை மையப்படுத்தின கதை தான் ஆப்வியஸ்லி. இந்திர விழா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ல 2 பேரும் பாடுறாங்க. கண்ணகி கோவலன் பாடுறாங்க அண்ட் மாதவியும் பாடுறாங்க. இப்ப என்ன நடந்துருது அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாடல் வரிகள்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. கோவலன் எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, நான் சரியா அன்பு காட்டல அப்படின்னு சொல்லி மாதவி பாடுறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மாதவி என்ன கோவலன் ஒரு ஆர்வமே இல்லாம இருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த இந்திர விழாவோட முடிவுலயே 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. அதாவது தனித்தனி இடத்த நோக்கி போயிடுறாங்க. கோவலன் திருப்பி அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா நம்ம கட்டிட்டு வந்த பொண்ணு இப்படி விட்டுட்டு வந்திருக்கோமே, நம்ம அவட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. மாதவி அந்த வண்டியார் தனியா போய்க்கிருக்காங்க. சோ இப்படித்தான் நடக்குது. இதுதான் அந்த அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற கடைசி சீன் இதுதான். அண்ட் மிச்ச இன்சிடென்ட்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கண்ணகிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு. கண்ணகிய சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய பேர் உடால சொல்லிட்டு எல்லாம் போவாங்க. இன்ஃபேக்ட் கண்ணகியோட அந்த நிலைமையை பார்த்து கண்ணகியோட அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப வேதனைப்படுவாங்க. என்ன ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கோவலன் திருப்பி கண்ணகி கிட்ட வர்றப்ப கண்ணகி ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்கிறப்ப கண்ணகி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இத்தனை நாள் நீங்களும் நானும் பிரிஞ்சிருந்தோம். அதனால நம்மளால நிறைய பேருக்கு நல்லதே செய்ய முடியாம போயிடுச்சு. தான தர்மம் செய்யல, நம்ம அறவழியில நடக்கல. இப்ப நம்ம சம்பாதிச்சு எப்படியாவது எல்லா விஷயங்களையும் செய்யணும். அப்ப உங்க கையில சுத்தமா காசு இருக்காது. செய்யணும் அப்படிங்கிறப்ப சரி வா நம்ம போய் நான் சம்பாதிக்கிறேன், நான் பொருள் ஈற்றும், உன்னை நான் நல்லதனமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேர் மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வரப்ப அவங்க கூட கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவருக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கிறப்ப சில விஷயங்கள் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் த்ரூ அவுட் தி ஜர்னி விதி வலியது, விதி வலியது அப்படின்னே சொல்லுவாரு அவரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு மனசுல தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு தப்பான சம்பவம் இவங்களுக்குள்ள நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு வீட்ல இவங்க தங்குறாங்க. அது ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு மாதரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீட்ல தங்க வைக்கிறாங்க. மாதிரிக்கு ஆயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும். இவங்க அங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி பால் கறக்கிறது, அது தயிராக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு சின்ன அளவுல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு.
கோவலன் வந்து அந்த கண்ணகியுடைய காசு சிலம்ப வாங்கிட்டு போறாரு. இத வந்து நான் வந்து வச்சு, அதாவது நான் பணம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சிலம்புகளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, மாணிக்க பறல்கள் இருக்கும். வெரி அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்க பாண்டிய மன்னன் இருக்காரு இல்லைங்களா? அந்த பாண்டிய மன்னனுக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். அந்த விழால வந்து ஆடுறவங்க, பாடுறவங்க எல்லாரையும் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன சைஸான ஒரு சின்ன அளவிலான ஒரு ஊடல் நடந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்குள்ள. அதே சமயத்துல வந்து இவங்களுடைய காசு சிலம்பு காணாமயும் போயிருக்கும் ராணியுடையது. கோவலன் இத எடுத்துட்டு இந்த விக்கிறதுக்காக வர்ற சமயத்துல, அத திருடுனவர்கிட்ட தான் கோவலன் வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்திருப்பாரு. அந்த கால் சிலம்ப யார் திருடுனானோ அதே கொல்லன் கிட்ட தான் வந்திருப்பாரு. அவர் வந்து இத பார்த்தோனே ரைட் இவன கோத்துட்டு நாம எஸ்கேப் ஆயிற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து போயி ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜா வந்து ஐயோ! ராணியுடைய அன்பு வேணும். இப்ப இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன கொல்ல சொல்லி ஆணையிட்டர்றாரு. அவைங்களும் கொன்னுடுறாய்ங்க. என்ன ஏதுன்னே தெரியாம கோவலன் வந்து ரத்த வெள்ளத்துல இருக்காரு. இதுதான் ஏன் இப்படி நடக்குது. அதே சைடு ஆப்போசிட் சைடுல வந்து கண்ணகி தங்கியிருக்காங்க இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு தப்பு தப்பான சைன்ஸ் எல்லாம் தோணுது. அதாவது பால் உறைய மாட்டேங்குது, தயிர் உறைய மாட்டேங்குது, மாடெல்லாம் கத்த மாட்டேங்குது. ஒரு மாதிரி தரையில ஒரு மாரி அமைதியா படுத்திருக்கு. ஒரு மாரி இந்த இடமே வந்து ஏதோ கெட்டது நடக்க போறது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியே இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. சரி, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சரி நம்மலாம் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சாமி கும்பிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்லுது விஷயத்த. இந்த மாதிரிங்க ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கண்ணகிக்கு வந்து உடனே அவ்ளோ அழுகை வரும். என் புருஷன் இப்படி பண்ணிட்டீங்களே என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போயி எல்லார்ட்டயும் போய் புகார் பண்ணி, பெரிய பெரிய சம்பவங்கள் மாதிரி எரிக்கிறது. இன்ஃபாக்ட் மதுரை வந்து 4 பூதங்கள் காவல் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. மன்னன் வந்து முறை தவறி நடந்ததுனால மதுரைய விட்டு அந்த 4 பூதங்களும் போயிருச்சு. ஊரையே எரிச்சுட்டு தான் அந்த புள்ள வந்து வெளிய போகும். கோவலன வந்து கடைசியா போய் போய் பார்க்கிறப்ப வந்து அந்த புள்ள வந்து அழுது, புலம்பி, அதாவது உடல் இந்த சம்பவங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே சின்ன வயசுல தெரிஞ்சிருக்கும். என் சிலம்புல இருக்கிறது மாணிக்கம் அப்படின்னோனே, ராஜா வந்து என் சிலம்புல இருக்கிறது முத்து அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க வந்து இப்படி உடைச்சு காட்டுறப்ப, அந்த பரல் வந்து இப்படி தெறிச்சு விழுந்த உடனே மன்னன் இறந்துருவாரு. மன்னர் இறந்தத பார்த்துட்டு இந்த ராணியும் உயிர தொறந்துருவாங்க. கண்ணகிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நான் போறேன் அவ்வளவுதான். உங்க ஊர வந்து நான் நம்பி வந்தேன். உங்க ஊர நீ இப்படி பண்ணிட்டீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. அப்படின்னு சொல்லி புலம்பிக்கே போகும். அப்ப வந்து கோவலன் அவர் வந்து கடைசி மூச்சுல, கடைசி அவர் சாகப் போறாரு. அப்படி இருக்கப்ப மாநிலத்திலருந்து வந்து அவர கூட்டிட்டு போயிருவாய்ங்க. நீங்க வந்து 14 நாள் கழிச்சு தான் நீங்க வந்து அவர வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு முன்ஜென்ம கதை வந்து சொல்றாங்க. அதாவது கோவலன் வந்து முன்னாடி ஜென்மத்துல ஒரு கொல்லன் தானே போய் கோவலன மாட்டி விட்டது. அவர வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒரு தப்பான விஷயத்துக்காக தண்டனை வாங்கி குடுத்து அவர சாகடிச்சிருப்பாரு அவரு. சோ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது முன்ஜென்ம கர்மா வந்து நம்மள டெஃபினட்டா தொடர்ந்து வந்து நம்மள தாக்கும் அப்படிங்கிறதையும் இதுல எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டர் கண்ணகிக்கு அவங்களுக்கு கோயில் எல்லாம் கட்டிடுறாங்க. இத இதெல்லாம் வந்து இதோடயே இந்த ஃபர்ஸ்ட் பாகம் வந்து முடிஞ்சிருது. அதாவது சிலப்பதிகாரம் முடிஞ்சிருது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து ட்வின் நாவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலை எழுதினது வந்து சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவரு. ஏன் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அங்க கோவலனும் மாதவியும் வந்து சேர்ந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு பேர் மணிமேகலை அப்படின்னு வைப்பாங்க. ஏன் மணிமேகலைன்னு பேர் வச்சாங்கன்னா, கோவலன் வந்து அவருடைய முன்னோர்கள் கப்பல்ல இருந்து கடல்ல போயிருந்தப்ப ஏதோ ஒரு ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கு. ஒரு பெரிய சூறாவளிலாம் வந்திருக்கு. அப்ப வந்து கடல் தெய்வமான மணிமேகலா தெய்வம் வந்து அவங்கள காப்பாத்தி விட்டுருக்கு. சோ, அதனால அதே ஞாபகத்துல வந்து நான் மணிமேகலைன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலைன்னு ஒரு பேர் வச்சுடுறாங்க. அந்த பொண்ணு இதான் இவங்க 2 பேருக்கும் இவங்க 2 பேரோட அன்புக்கு சாட்சி அந்த பொண்ணு தான் வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இப்ப ஏன் இது ட்வின் நாவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப வந்து சிலப்பதிகாரத்து வந்து இல்லறத்த பத்தி தெளிவா சொல்லுது. எப்படி முறையா இல்லறம் நடத்தணும், முறை தவறி போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே மணிமேகலை வந்து துறவறத்த பத்தி சொல்லுது. இல்லறத்தையே துறந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட கதைய பத்தி சொல்லுது. போன சிலப்பதிகாரத்துல ஒரு இந்திர விழா நடந்துச்சு இல்லைங்களா? இதுலயும் வந்து அதே மாதிரி ஒரு இந்திர விழா நடக்குங்க. ஆனா இந்த சமயம் எப்படி அப்டின்னா, மாதவி வந்து அவங்களுடைய பொண்ணான மணிமேகலைய இல்லற பக்கமே வரவிட மாட்டாங்க. துறவி ஆக்கிருவாங்க சின்ன வயசுலேயே. அவங்க துறவி ஆன உடனே இவங்களும் வந்து அந்த ஆடுறதெல்லாம் நிறுத்திருவாங்க. இந்திர விழா அப்படிங்கிறப்ப எல்லாரும் வந்து கேட்டுப்பாங்க. "என்னது உன் புள்ளைய நீ வந்து ஆட மாட்டீங்களா?" அப்படிங்கிறப்ப, "இல்லங்க நாங்க வந்து ஆடுறதே இல்ல. அதெல்லாம் நாங்க விட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. "ஏன் ஆட மாட்றாய்ங்க?" அப்படின்னு எல்லாம் பேசிட்டே போவாய்ங்க. இவங்களுக்கு பாத்தியா இவங்களுக்கு வந்து வாழ்வ பத்தி அப்படிலாம் சொல்லிட்டு போவாய்ங்க. ஆனா வந்து மாதவி வந்து பிரிட்டி கிளியரா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோவலனோட மறைவு வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கும். சோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம இதே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு டைரக்ட்டா திருவாரூருக்கு போமா நமக்கு இந்த வம்பு தும்பே வேணாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த சமயத்துல வந்து அத கோவலன பத்தி நெனச்சுக்கிட்டே அவங்க வந்து ஒரு மாலை கட்டுவாங்க. புத்தருக்கு போடுறதுக்காக ஒரு மாலை கட்டுவாங்க. அப்ப வந்து அந்த அவங்களுடைய கண்ணீர் வந்து ஒரே ஒரு துளி அந்த மாலையில வந்து விழுந்து, அந்த மாலை வந்து ஒரு மாதிரி ஆயிரும். "ஐய்யய்யோ! மாலை என்ன இப்படி ஆயிடுச்சு. சரி நம்ம வேற மாலை கட்டலாம்" அப்படின்னு சொல்லி மணிமேகலையும், அவங்களுடைய ஃப்ரெண்ட் சுதமதியையும் அனுப்பி வைப்பாங்க. "போய் பூ பறிச்சுட்டு வாங்கம்மா" அப்படின்னு. அங்க பூ பறிக்க கார்டனுக்கு போறப்ப, உதயகுமாரன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனோட மகன் வந்து மணிமேகலைய பாத்துருவாரு. பார்த்த மாத்திரத்துல இவருக்கு வந்து காதல் வந்துரும்.
ரொம்ப இப்படி இருக்காளே! இவ அழகா இருக்காளே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து, ஐயய்யோ! நம்ம இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. நம்ம தான் துறவியாச்சே அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். ஒளிஞ்சுக்கிட்டோனே அவர் வந்து திட்டுவாரு. என்ன இப்படி போயிட்டா? அப்ப என்ன வரமாட்டாளா? அப்படி இப்படின்னு திட்டுவாரு. அப்புறம் அவரே போயிருவாரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை வந்து வெளிய வந்து யோசிக்கும். அவர் என்னை திட்டுறாரு. ஆனாலும் எனக்கு அவர் மேல ஒரு காதல் வந்திருக்கே! எனக்கு அவர் மேல ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு. இதுதான் காதல்ன்னு சொல்லுவாங்களோ! ஐ அம் பிரிட்டி அட்ராக்டட் டூ ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்ல போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்ப, அவங்களுக்கு வந்து ஒரு சக்கரவாள கோட்டம் அப்படின்ற ஒரு இடத்த பத்தி சொல்லுவாங்க. அதாவது நீங்க இருந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி அவர் பார்த்தாரு இல்லைங்களா? பார்த்து ஏன் எதுவுமே பண்ணாம விட்டாருன்னா, அது ஒரு ஹோலி பிளேஸ். அந்த மாதிரி இடத்துல நான் பலவந்தமா இழுத்துட்டுலாம் போக முடியாது. அதனால சக்கரவாள கோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. நீ அங்க போ. அங்க போயிட்டு வந்து நீ வர்றப்ப உன்னோட பிறப்பு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மணிமேகலா தெய்வம் இருக்கு இல்லைங்களா? அந்த தெய்வமே அவங்கள வந்து இங்கிருந்து அங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிரும். பண்ணி அவங்களுடைய பிறப்பு ரகசியம் எல்லாத்தையுமே வந்து மணிமேகலா தெய்வம் சொல்லும். இந்த மணிமேகலா தெய்வம் வந்து அவங்களுக்கு தேவையான 3 விஷயங்கள கத்துக் குடுக்கும். உனக்கு 3 விஷயம் சொல்லித் தரேன். அந்த 3 விஷயமுமே வந்து உனக்கு பிற்காலத்துல பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தராங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னா, வேற்று உருவம் கொள்ளுதல், பசி தாங்குதல், வான்வழி செல்லுதல். இந்த 3க்கான மந்திரங்கள சொல்லிக் குடுப்பாங்க. இதாவது அதுல வந்து எப்படி காதல் வந்து அடிப்படையா இருந்து ஒரு 3 பேர் வாழ்க்கையே வந்து வேறு வேறு திக்குல போறதுக்கு காரணமாச்சோ, அதே மாதிரி இதுல வந்து காதல் அடிப்படையா இருக்கு. ஆனா ஏற்கனவே அவங்க 2 பேரோட வாழ்க்கை வேறு வேறு திக்குல தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காதல் அவங்கள எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது தான் அந்த கதையோட எண்டிங். அதாவது இந்த டயத்துல தான் வந்து அந்த மணிமேகலையில தான் அமுத சுரபி அப்படிங்கிற ஒரு பாத்திரத்த கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதாவது அள்ள அள்ள குறையாத விஷயம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஒரு கட்டத்துல வந்து அந்த சோழ மன்னனோட மகன் இருக்காரு இல்லைங்களா? கிட்டத்தட்ட விரட்டி வந்துருவாரு இவங்கள. அப்ப இவங்க வந்து அது வேற்றுருவம் தெரித்தல் தான் சொல்லிக் குடுத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு மந்திரம். அதனால அவங்க வந்து காயசண்டிகை அப்படிங்கிற ஒரு இறந்து போன பொண்ணோட உருவத்த எடுப்பாங்க. காயசண்டிகையா மாறுறது வந்து அவருக்கு தெரிஞ்சிரும் இந்த விஷயம். அப்ப காயசண்டிகையுடைய கணவன் பேர் வந்து காஞ்சனன் அப்படிங்கிறது. காஞ்சனனுக்கு வந்து காயசண்டிகை செத்து போயிட்டாங்க. அவங்க உருவத்துல இருக்கிறது வேற ஒருத்தர் அப்படின்றது தெரியவே தெரியாது. அவர் வந்து தன் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடக்க பார்க்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி அவர வந்து வெட்டிருவாங்க. அதாவது இந்த சோழ மன்னனோட மகன வந்து வெட்டிர்றாங்க. அவர் கொலையுண்டர்றாரு. விஷயம் தெரிஞ்சு இவங்க வந்து பதபதச்சு போயிடுறாங்க. ஐய்யய்யோ! என்ன இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. இந்த மாரி சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு தானடா நான் விலகி இருந்தேன். இப்படி வந்து என்னைய கோத்து விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சுய உருவத்துக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள அரெஸ்ட்லாம் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கருந்து எப்படி வெளிய வர்றாங்க அப்படிங்கிறது இந்த கதையோட எண்டிங். லேட்டர் அவங்க வெளியலாம் வந்துருவாங்க. எல்லா விஷயங்களும் நடந்துரும். அவங்க வந்து போய் கண்ணகிய சந்திப்பாங்க. கண்ணகி வந்து அவங்களுக்கு பெரியம்மா முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெரிய அன்னை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து தங்கச்சி மாதிரி தானே. செகண்ட் ஒய்ஃப் அப்படி நாட் லீகலி ஒய்ஃப். பட் அவங்க அம்மாவ வந்து அந்த உறவு முறைப்படி தங்கச்சி அப்படின்னு தானே சொல்லணும். அதனால பெரிய அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க அவங்க. அதாவது அவங்களுடைய கதை அதெல்லாம் கேட்டு நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்படித்தான் வந்து மணிமேகலை முடியுது. இந்த 2 காப்பியங்களுமே வந்து காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கைய வந்து மொத்தமா திசை மாத்தி விடும். இட்ஸ் ஆல் ஃபார் கிரேட்டர் குட் அவ்வளவுதான். தட்ஸ் இட். அடுத்து நான் சொல்லப் போறது வந்து வளையாபதி அப்படிங்கிற புத்தகத்த பத்திங்க. அதாவது வளையாபதி அப்படிங்கிற புத்தகம் வந்து யார் எழுதினா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுல வந்து ஒரு 72 பாடல்கள் மட்டும் தான் இருக்கு. இதுலயும் வந்து காதல் தான் அடிப்படை. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு காதல் தான் இதுல அடிப்படை. நவகோடி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவரும் வந்து ஒரு பெரிய மர்ச்சன்ட். இவருக்கு வந்து ஒரு மனைவி இருப்பாங்க. அந்தரி அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேருமே வந்து வணிகர் குலத்தை சேர்ந்தவங்க. அந்த நாராயணன் வந்து போயி பல தேசங்களுக்கு போய் பொருளீட்டிட்டு வருவாரு. நெறைய விஷயங்கள் வச்சிருப்பாரு. ஆனா, அவங்க 2 பேருக்குமே ஒரே ஒரு குழந்தை இருக்காது. என்னென்னமோ பண்ணி பாப்பாய்ங்க. குழந்தை இருக்காது. அந்த கோயில், இந்த கோயில் பரிகாரம் எல்லாமே பண்ணுவாய்ங்க. பட் எந்த ஹெல்ப்புமே இருக்காது. அப்ப வந்து ஒரு ஜோசியக்காரர பார்க்கிறப்ப அவர் வந்து சொல்லுவாரு. "உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமா உண்டு. 2ஆம் மனைவி மூலமா உனக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனா, அந்த மனைவி வந்து வேற்று குலத்த சேர்ந்தவளா இருப்பா. உனக்கு டெஃபினட்டா அது அவள நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வச்சுப்ப. அது அவ குழந்தைய வந்து சந்தோஷமா நீங்க எல்லாம் ஏத்துக்கங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து இந்த விஷயத்த வந்து அந்தரி கிட்ட சொல்றப்போ, அந்தரிக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஒண்ணு என் புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி வரப்போறாளா? அப்படிங்கிறது. 2வது ஒரு வேற குலத்தில பொண்ண வந்து எப்படி கட்ட முடியும்? ஏன்னா அந்த காலத்தில வந்து இதெல்லாம் இந்த டிஃபரன்ஸஸ் எல்லாம் ரொம்பவே இருந்தது. வணிகர் குலம், வேளாளர் குலம் எல்லாம் வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு 2 பேருக்கு. வேளாளர் குலம்னு நான் சொல்றது வந்து இவருடைய மனைவி வரப்போற குலம் வந்து அந்த குலம் தான். நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்கும். இப்படி இது 2 எப்படி ஒத்து போகும்? என்னத்த சொல்றாய்ங்க இவைங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இவங்க. சரி பார்த்துக்கலாம். வர்றது வரப்ப வரட்டும்ன்னு பார்த்துக்கலாம். ஆனா 2 பேரோட மனசுலயுமே வந்து ஒரு கவலை அரிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து என் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை. அவங்களுக்கு வந்து என்னத்த பண்றது? இப்ப வந்து எனக்கு சொல்லிட்டாங்க குழந்தை இருக்குன்னு. அதுக்கு நான் சந்தோஷப்படுறதா? இல்ல வந்து எனக்கு 2வது மனைவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல தான் அவர் வந்து ஒரு விஷயமா மதுரைக்காக வர்றாரு அவரு. அந்த மதுரைக்கு வந்து அவரு வர்றப்ப ஒரு பயங்கரமான சகுனம்லாம் சரியில்லாமயே இருக்கும் அந்தரிக்கு. "நீங்க கண்டிப்பா போணுமாங்க? ஏங்க நீங்க போணுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கு மட்டும் நீங்க வேற யாரையாச்சும் அனுப்ப முடியுமாங்க?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க.
அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, "இங்க பாரு இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. விதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி நான் இன்னொரு பொண்ணு கெட்டிட்டே வந்தாலுமே வந்து, நீ தான் எனக்கு வந்து ஒரு முதல் மனைவி. நீ உனக்கு இருக்கிற மரியாதை வந்து எனக்கு ஒரு இடத்துல நான் குறை வைக்க மாட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் மந்திரிக்கு மனசுல ஒரு பயம் இருக்கும். மதுரைக்கு போறாரு. ஒரு பாண்டிய அமைச்சரோட மகளான பத்தினி அப்படிங்கிற பொண்ண சந்திக்கிறாரு. 2 பேருக்கும் காதல் வந்துருது. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. 2 பேரும் நல்லபடியா எல்லாத்தையும் நடத்துனாங்க. அந்தரிக்கு வந்து பயங்கர காண்டு. பத்தினிய கூட்டிட்டு வந்ததுல. ஆனாலும் வந்து சரி தக்க சமயம் வரட்டும். நான் யாருன்னு காட்டுறேன் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. பத்தினி பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் வந்துடுது. அந்தனோட அண்ணன் பேரு சாத்தன். அவரு வந்து இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, அவனுக்கு புள்ள இருந்துச்சுன்னா உன்னையெல்லாம் விரட்டி விட்டுருவான். உன்னைய விலக்கி வச்சுருவான். நீ என்னத்த பண்ண போற இனிமேல் அப்படின்னோனே, ஐயோ! அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறப்ப அவரு வந்து ஒரு ஐடியா சொல்லுவாரு. நீயும் பிரெக்னன்ட்டா இருக்க மாரி நடி அப்படின்னு சொல்லுவாரு. பிரெக்னன்ட்டா இருக்க மாரி நடிக்க வேணாம். அதான் புள்ளையே இல்லையே. பாத்துக்கலாம். நான் வந்து இன்னொருத்தி அதாவது அது அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. அது வந்து அப்ப சொசைட்டியால லீகலைஸ் பண்ணப்பட்ட ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒருத்தியோட இருப்பாரு. அப்ப அந்த புள்ளைய அவளுக்கு வந்து புள்ள பிறக்கும். அந்த புள்ளைய வந்து நான் கொண்டாந்து உன்ட்ட குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதே மாரி இவங்களும் வந்து டிராமா போடுறாங்க. பிரெக்னன்சிய காட்டிர்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, வணிகர் குலம் அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட முழு சப்போர்ட்டர்ஸுமே. எல்லாருக்குமே வந்து இந்த வேளாளர் குலத்து பொண்ணு வந்து பிரெக்னன்ட் ஆனது பெருசா புடிக்கல. என்னத்த அப்படிம்பாய்ங்க. ஆனா வந்து இந்த பிள்ளை பிரெக்னன்ட் ஆன உடனே, நமக்கு வந்து வாரிசு வந்துருச்சு. அப்ப இவ தானே உங்களுக்கு லீகலான வாரிசு. அவ வந்து எப்படி இருந்தாலும் வந்தவ சேர்த்துக்கிட்டவ அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம குலம் கிடையாதுல்ல. நம்மள எடுத்து நடத்த போறது இவங்க தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்தரியும் பயங்கரமா ஜாலியா இருப்பாங்க. பயங்கரமா ஆடுவாங்க. ஸோ இந்த டயத்துல வந்து பத்தினி ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணப்படுறாங்க எல்லாராலயும். ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அவங்க வந்து வெளிய போயிர்றாங்க. கிட்டத்தட்ட இவரே வந்து விரட்டி விட்டுர்றாரு. "நீ நடிக்கிற சும்மா. நீ வந்து என் பொண்டாட்டி கர்ப்பம் பண்ணது உனக்கு பிடிக்கல" அப்படின்னோனே, "அப்படியா நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கோவத்திலயும், வருத்தத்திலயும் வெளிய போயிர்றாங்க. ஒரு காளி தேவியோட கோவிலுக்கு வந்து அவங்க போறாங்க. போறப்ப வந்து காளி தேவிட்ட கேட்கறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் நாட்ட விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இவன நம்பி வந்து இவன் பாரு நீ விரட்டி விட்ட" அப்படின்ன உடனே காளி வந்து சொல்லுவாங்க, "கவலைப்படாத. நான் வந்து உன் கூட இருக்கேன். கொஞ்சம் டைம் குடு. எல்லாமே சரியாகும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து குழந்தைய பெத்தெடுப்பாங்க. நல்லதனமா வளர்ப்பாங்க அந்த பையன. அந்த பையன் வந்து கல்வி, கேள்வி எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவான். பையனுக்கு வந்து காலங்கள் உருண்டோட அந்த பையனுக்கு வந்து வயசாகும். இவங்க வீட்ல இருக்கிறது வந்து அந்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல பொறந்த அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து ஊர்ல இல்லாத சேட்டை எல்லாத்தையும் பண்ணும். இவங்க பையன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுவே இருக்காது. என்னத்த இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பொழுதன்னைக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் வந்த வண்ணமா இருக்கும். ஸோ இப்படியாக இவங்க கதை வந்து போகுது. லேட்டர் ஆன் ஒரு பாயிண்ட்ல வந்து அவன கிண்டல் பண்ணிடுறாங்க. அந்த பையன் பேர் தான் வந்து வளையாபதி. இவங்க ஒரு பையன் பொறந்திருக்காரு இல்லைங்களா இவங்களுக்கு, பத்தினிக்கு. அவர் தான் வளையாபதி அப்படின்னு பின்னால அழைக்கப்படுவாரு. அந்த பையன வந்து ஒரு தடவ கிண்டல் அடிச்சுருவாங்க. "உனக்கு தான் அப்பன் பேரே தெரியாது" அப்படின்ட்டு. உடனே இந்த குழந்தை வந்து அழுது ஓடி வந்து உங்க அம்மாகிட்ட வந்து கேட்கும். "ஏம்மா என்ன இப்படி கேட்டாங்க?" அப்படின்னோனே வந்து எல்லா கதையும் சொல்லுவாங்க. அப்ப நான் போய் எங்க அப்பன்கிட்ட காட்டுறேன் நான் யாரு அப்படின்ட்டு. போவாரு, நம்ப மாட்டாங்க இனிஷியலா. லேட்டர் ஆன் காளி தெய்வமே வந்து சாட்சிக்கு வரும். சாட்சிக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னோனே வந்து நம்பி ஏத்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாரி கதை முடியும். அதாவது தந்திரி வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. "நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படின்னோனே, "சரி பரவால்ல" அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஜாலியா இருக்கிற மாரி இந்த கதை வந்து முடிஞ்சிரும். இது வந்து நமக்கு கம்மியான பாடல்கள் தான் கிடைச்சதுனால, நமக்கு வந்து சொல்லப்பட்ட கதை அப்படிங்கிறது இதுதான். அதாவது இந்த கதை வந்து எத எம்பசைஸ் பண்றாய்ங்க அப்படின்னா, லைக் ட்ரூத் வில் ஆல்வேஸ் ட்ரையம்ஃப். இதுல வந்து நல்ல நல்ல வேல்யூஸ் மட்டும் தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மை வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நிச்சயமா ஜெயிக்கும் அப்படிங்கிறது அந்த கதையோட எண்டிங். அடுத்து சொல்லப்போற கதை வந்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிற கதை. இத வந்து எழுதினது திருத்தக்க தேவர் அப்படிங்கிறவரு. சச்சந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருப்பாரு. அந்த ராஜா வந்து விசயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ண உடனே வந்து அந்த அந்த ஒரு இனிஷியல் ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா? ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஹனிமூன் ஃபேஸ்ல பயங்கர ரொமான்டிக்கா அப்படியே ஸ்பார்க்ஸ் எல்லாம் பறக்க துவங்கியதுக்குள்ள இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்லயே தான் பொழுதன்னைக்கும் காலத்த கடத்திக்கிட்டு இருக்காரு. தன்னோட அமைச்சர்கிட்ட நாட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேர வேலையாவே இத ஆக்கிட்டாரு அவரு. ஒரு பாயிண்ட்ல அந்த அமைச்சர் வந்து சரி இதுதான் சாக்கு. அவன் அவன் அங்கிட்டு இருக்கட்டும். நான் வந்து இங்கிட்டு நாட்ட கைப்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி நாட்ட கைப்பற்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிச்சுருவாரு. அவரோட ஒய்ஃப் சச்சிந்தரோட ஒய்ஃப் வந்து ஒரு பாயிண்ட்ல இத கேட்பாங்க. அவங்க பிரெக்னன்ட்டும் ஆயிருவாங்க. ஒரு பாயிண்ட்ல கேட்பாங்க. "ஏங்க நீங்க பாட்டுக்கு இப்படி இருக்கீங்க. என் கூடவே இருக்கீங்க. இப்ப நான் பிரெக்னன்ட்டும் ஆயிட்டேன். இப்ப நாட போய் எப்படி திருப்பி வாங்குவீங்க நீங்க அவர்ட்ட இருந்து? அவரு வேற வேற விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்காரு" அப்படிங்கிறப்ப, அவர் வந்து ஒரு ஒரு அதாவது பறக்கிற ஒரு பொறி மாரி ஒண்ணு செய்வாரு. ஒரு மயில் மாரி ஒண்ணு இருக்கும். அந்த மயில் ஒரு டிவைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மேல ஏறுனா எங்கிட்டுனாலும் பறக்கலாம். அந்த மாரி ஒரு டிவைஸ் அந்த காலத்திலேயே வச்சிருப்பாரு. செஞ்சு வச்சிருப்பாரு. ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்ப நீ ஏறி தப்பிச்சுரு அப்படின்னு சொல்லிருவாரு. அதே மாதிரியே வந்து போறாய்ங்க. போய் கேட்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்துருது. அதனால வந்து மன்னர் கொலை செய்யப்படுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சோனே இவங்க வந்து மயில்பீலில ஏறி தப்பிச்சுருவாங்க. ஒரு காட்டுல வந்து போய் குழந்தைய பெத்தெடுத்துருவாங்க. அப்ப அந்த குழந்தைய என் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தோணும். இப்ப இந்த பிள்ளை வந்து என் கூட இருந்தா என்னவா வளரும்? அதிகபட்சமா ஒரு ஹரிச்சந்திரனா வளர்க்க முடியும் என்னால. ஆனா என்னால வந்து எல்லாமே இந்த குழந்தைக்கு குடுக்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தைய வந்து அங்கேயே வச்சுருவாங்க. அப்ப வந்து கந்துக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிகர் வந்து குழந்தை இருந்திருக்கும். அது இறந்து போயிருக்கும். அந்த குழந்தைய வந்து இது பண்றதுக்காக தான் போய்க்கிருப்பாய்ங்க அவைங்க.
இப்படி ஒரு குழந்தைய பார்த்தோனே, ஆஹா! இது என்ன இவ்ளோ அழகா இருக்கே இந்த குழந்தை. இது வந்து கடவுளே குடுத்துட்டு போன மாரி இருக்கே அப்படிங்கிறப்ப, அந்த குழந்தைய தூக்குறப்ப சீவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். அந்த குழந்தைக்கு சீவகன் அப்படின்னு பேர் வச்சிரலாம். குழந்தையோட அந்த அழகு, அந்த குழந்தை கையில இந்த மோதிரம்லாம் போட்டு விட்டுருப்பாங்க இவங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இது வந்து ஏதோ இல்லீகல் கொட்டாக்ல பொறந்த புள்ள மாரி இல்ல. ஏதோ ராஜ வீட்டு புள்ள மாரி இருக்கு. சரி நம்ம எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுறாங்க. குழந்தையும் வளருது. அந்த குழந்தைக்கு வந்து அச்சனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் தான் வந்து இவனோட பிறப்ப ரசித்து சொல்றாரு. நீ பொறந்தது வந்து இந்த மாரி சாதாரணமா வாழ்ந்துட்டு போறதுக்காக கிடையாது. உங்க அப்பா கிட்ட இருந்து இல்லீகலா பறிக்கப்பட்ட அந்த நாடு வந்து அது உன்னுடைய நாடு. நீ தான் அத காப்பாத்தணும் அப்படிங்கிறப்ப, நான் இப்பவே போருக்கு போறேன் அப்படிம்பாரு. அப்படிலாம் நெனச்ச மாத்திரத்துல போயிற முடியாது தம்பி. நீ வந்து பல நாட்டு பெண்கள நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு வந்து படைய திரட்டணும். நெறைய விஷயங்கள நீ பண்ணணும். அதுக்கப்புறமா நீ வந்து இந்த மாதிரி நாட்ட ஆளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இவர் வந்து நெறைய பெண்கள கல்யாணம் பண்ணிக்குவாரு. இது வந்து முழுக்க முழுக்கவே ஒரு ரொமான்டிக் கத தாங்க. நெறைய பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்கள இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரு. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு புள்ளை எல்லாம் இருக்கும். நாட்டெல்லாம் திருப்பி எடுத்துருவாரு. லேட்டர் அவர் வந்து துறவறம் பூண்ட்ருவாரு. இதான் கத. அதாவது வாழ்க்கையில வந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சுட்டு துறவறம் பூண்றது தான் கத. பெண்கள வந்து இனிஷியலா காமத்துக்காக மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டவரு, ஒரு கட்டத்துல அந்த பெண்கள பார்க்கிறப்ப அவருக்கு வந்து அந்த தாய்மை உணர்வு, அந்த மாதிரி விஷயங்கள், தியாக உணர்வு அப்படிலாம் தெரியும். எனக்காக தானே இவங்க இவ்ளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு, அவருக்கு வந்து பெண்கள் மேல இருக்க ரெஸ்பெக்ட் வந்து இட் வில் இன்கிரீஸ் மல்டிஃபோல்ட் அது ஒரு விஷயம். ஸோ இப்படியாக இந்த கதை வந்து முடியும். இவர் வந்து நெறைய 8 மனைவிகள் கிட்ட கட்டியிருப்பாரு. கோவிந்தையர், தத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, குணமாலை அப்படின்னு ஒண்ணு, பதுமை, கேசவசுந்தரி, விமலை, சுரமஞ்சரி, விதேகம். இதுதான் வந்து 8 மனைவிகள். இவங்களுக்கு வந்து நெறைய புள்ளைங்க இருக்கும். ஆக்சுவலி ஒன் மோர் விஷயம் வந்து என்னன்னா, இந்த புக்ல வந்து எல்லாத்த பத்தியும் கேரக்டர்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம பேசுறப்பலாம் நம்ம ரெகுலரா சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு கேரக்டர் பேருமே கேரக்டர் பேர் வந்து மாரி குளோசரியா ஒரு இண்டெக்ஸா குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல பாருங்க எல்லாமே குடுத்துருக்காங்க. 5 ஐம்பெரும் காப்பியங்களையும் வந்து கேரக்டர்ஸ் பேரு அழகா குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்பப்ப டவுட் வந்தாலும் நம்ம வந்து இத பாத்துக்கலாம். இது வந்து லைப்ரரி புக் தான். ஆனா இந்த புக்ல யாரோ அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. அடுத்து ஃபைனலா நான் சொல்லப் போற கதை வந்து குண்டலகேசி அப்படிங்கிற கதை. கேசி அப்படின்னா முடி அப்படின்னு அர்த்தம். கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலகேசி அப்படிங்கிறது சுருண்ட முடி அப்படிங்கிறது அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இத எழுதினவர் வந்து நாதகுத்தனார் அப்படிங்கிறவரு. ராசகிரக நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுடைய அமைச்சரோட மகள் வந்து பத்திரை அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து மேல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ, ஒரு திருடன வந்து ஒரு விஷயத்த ஒரு குற்றத்துக்காக திருடன வந்து கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவங்களுக்கு அவன் மேல பயங்கர அட்ராக்ஷன் வந்துருது. இவன் அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு. அந்த கள்வனுக்கு வந்து இவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வந்தது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்லா தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல இந்த புள்ள வந்து தெரியாம சொல்லிரும். இந்த மாரி "என்ன நீங்க என்ன திருடன் தானே நீங்க" அப்படின்னு உடனே இவனுக்கு வந்து கோவம் வந்துரும். புள்ளைய போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு வந்து இப்படி இப்படி தள்ளி விடுறது தான் பிளான். இந்த பிள்ளைக்கு அந்த பிளான் தெரிஞ்சிரும். நான் வந்து உங்கள ஒரே ஒரு தடவ சுத்தி வந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி சுத்தி வரணும்னே சுத்தி வந்து அவன கீழ தள்ளிருவாங்க. அவ்வளவுதான். கீழ தள்ளதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சமண துறவி ஆவாங்க. சமண துறவியாகி நெறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நெறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. லேட்டர் ஆன் இந்த சமண துறவியில இருந்து அவங்க புத்த துறவிக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்கும் அவங்களுக்கு. சோ இந்த புத்த மதத்த பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. புத்தர் கிட்டலாம் போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த கதையுடைய எண்டிங். இது வந்து நமக்கு கிடைச்சது. இதுவும் வந்து ரொம்ப ஃபுல்லா கிடைக்கல இல்லைங்களா? நமக்கு வளையாபதியும் சரி, குண்டலகேசியும் சரி நமக்கு வந்து ஃபுல்லா கிடைக்கல. நமக்கு வந்து பிட்டு பிட்டா தான் கிடைச்சுச்சு. சோ அத வச்சு தான் அவங்க வந்து ஒரு கதைய ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு காதல் வந்து எப்படி ஒரு பொண்ணு துறவறத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது அந்த கதையோட எண்டிங். இதுல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லுவாங்க. அதாவது அவன் கொலை பண்ண போறான் இல்லைங்களா அந்த புள்ளைய. அந்த புள்ளைய வந்து அவர் வந்து மேல இருந்து கீழ தள்ளி கொலை பண்ண போறது வந்து அவன் நகைக்காக அப்படின்னும் சொல்லுவாங்க. சோ எது உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் கிளியரா தெரியாது. சோ இதுதான் 5வது கதை. So, as this is Valentine's week, I thought of telling about இந்த ஐம்பெருங்காப்பியங்களும், அதுல காதலோட முக்கியத்துவத்தையும் பத்தி நான் சொல்லலாம்னு நினைச்சேன். This is a video and இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல வேற என்ன மாரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. தேங்க் யூ.